அனைவருக்கும் வணக்கம். எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிளுடைய பொது தமிழ் இலக்கணத்திலிருந்து ஒரு வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா இந்த வீடியோ யாருக்கானதுன்னு பார்த்தா, இப்போ வரப்போற ஒரு 40 நாள்ல குரூப் ஏ மெயின்ஸ் வரப்போகுது. அந்த குரூப் ஏ மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கண பகுதியில் இருந்து மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின் நமக்கு கேட்க போறாங்க. இலக்கணத்திலிருந்து மட்டும் எவ்வளவு கொஸ்டின்? 60 கொஸ்டின் வரப்போகுது. அந்த மாணவர்களுக்காக பிரத்யேகமா வந்து பாத்தீங்கன்னா 2012 இருந்து 2024 வரை நடைபெற்ற இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல என்னென்ன எக்ஸாம்லாம் வந்திருக்குதோ அதுல பொது தமிழ் இலக்கணம் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை தனியா எடுத்திருக்கிறோம். அதுவும் டாபிக் வைஸா பிரிச்சிருக்கிறோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 days சேலஞ்ச் அப்படிங்கிற விதத்துல டெய்லி ஈவினிங் 6 o'clock வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ் இலக்கணத்துல இருந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுக்க போறோம். அது டாபிக் வைஸா பிரிச்சு இன்னைக்கு முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா எது சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ச்சொல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டாபிக் வரப்போகுது? வேர்ச்சொல்லில் இருந்து வீடியோ போட போறோம். வேர்ச்சொல்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ டிஎன்பிசில எல்லாமே இந்த ஒரே வீடியோல நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 1300க்கு மேற்பட்ட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்துல இருந்து மட்டுமே உங்களுக்கு கொஸ்டினா வரப்போகுது. ஜஸ்ட் ஒரு 20 days வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தாவே உங்க இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் மார்க் நம்மளால எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டே என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வேர்ச்சொல். பொதுவா வேர்ச்சொல் அப்படிங்கிறது சொல்லினுடைய அடிப்படையாக அமைந்தது, அதாவது பிரிக்க முடியாதது அப்படிம்பாங்க. பிற சொற்கள் உருவாக அடிப்படையாக அமைந்ததுதான் இந்த வேர்ச்சொல் அப்படிம்பாங்க. வேர்ச்சொல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, எப்படி இருக்குன்னு பார்த்தா அதிகமான வேர்ச்சொல் எப்படி இருக்கும்னா கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். சரியா? இந்த ரெண்டை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மேக்சிமம் வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்குன்னு கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். 2-3 எழுத்துக்களுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். சரிங்களா? அப்பனா அந்த சொல்ல பிரிச்சா வேற பொருளே இருக்காது. சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சொல்லுக்கும் அடிப்படையாக அமைந்ததுதான் வந்து பார்த்தா வேர்ச்சொல். எப்படி மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர் அடிப்படையாக இருக்குது அந்த மரம் வளர்வதற்கு, அதே மாதிரி ஒரு சொல்ல உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமைந்த சொல்லுதான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ச்சொல். உள்ள இதை பத்தி ஒவ்வொரு கொஸ்டினா டீட்டெயிலா பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2012 இருந்து 24 வரையில் வந்த எல்லா எக்ஸாம்ல இருந்து உங்களுக்கு வேர்ச்சொல் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ எல்லாமே உள்ள எடுத்து டீட்டெயிலா போட்டிருக்கிறோம். இதை மட்டும் பார்த்தா நமக்கு போதுமானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பயின்றான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன். பயின்ற, பயின்றனன், பயில்கிறான், பயில் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தா நாம பயில்கின்றான், பயின்றனன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் கண்டிப்பா கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா வினைமுற்று இது மாதிரி ஒவ்வொரு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா விளையாண்மை பெயர் இப்படி வந்திருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பயில் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பயின்றான் என்பதற்கான வேர்ச்சொல். அடுத்தது உண்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர்ச்சொல் கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்டு, உன், ஊன், உண்ணல். நாம ஏற்கனவே சொல்லியிருப்போம் வேர்ச்சொல் அப்படிங்கிறது கட்டளை பொருளில் மட்டும்தான் வருவது. இந்த இடத்துல உன் அப்படிங்கிறது என்னது? கண்டிப்பா சாப்பிடு, உணவு அருந்து அப்படிங்கிற மீனிங்ல வரக்கூடியது கட்டளை பொருளில் வருவது. உண்கிறேன் அப்படிங்கிற சொல்லுக்கு வேர்ச்சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா உன் அப்படிங்கிற சொல் மட்டும்தான். மயங்கிய அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லுக்குடைய வேர்ச்சொல் எதுன்னு கேட்கிறாங்க. மய, மயக்கி, மயங்கு, மயக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மயங்குதான் வந்து பாத்தீங்கன்னா மயங்கிய அப்படிங்கிற சொல்லினுடைய வேர்ச்சொல். மலர் வீட்டுக்கு சென்றால் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்றால் அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான வேர்ச்சொல் கேட்கிறாங்க. சென்றால் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க மலர். அப்படின்னா அதோடைய பேஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா செல் அப்படிங்கிற வார்த்தை தான். சரிங்களா? செல் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டளை பொருளிலும் இருக்குதா? அப்பனா மலர் வீட்டுக்கு சென்றால் இந்த சென்றால் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான வேர்ச்சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா செல். வாடினான் அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர்ச்சொல் கேட்கிறாங்க. வாடினான் அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா வாடு. நல்கிய அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. அந்த வார்த்தைக்கான வேர்ச்சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா நல்கு. நல்கிய அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர்ச்சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா நல்கு. வேர்ச்சொல்லுடைய அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுத்துக மாடல்ல கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? வென்றான், தருவான், நல்கினர், கற்று 4 வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க. அதற்கான வேர்ச்சொல்லை நாம வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணணும். வென்றான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா வெல். தருவான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா தா, கட்டளை பொருள் இருக்குதா? நல்கினர் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா நல்கு. கற்று அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா கல் அப்படின்னு பொருத்த முடியும். இந்த அப்பனா என்னங்க ஆன்சர் வரும்? வென்றான். அப்பனா வெல் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு வருது? டி ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல வருதா? அப்பனா பொறுத்துக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் டி. வென்றான்னா வெல், தருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தா, நல்கினர் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா நல்கு,
கற்று அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா கல். இயைந்தவர் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. இதோடைய வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா இயைந்த, இயை, இயந்து, இயைதல். மொத்தம் 4 வார்த்தை வந்து பார்த்தா ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பி, இயை. பந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. பந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வா. இது மட்டும் தான் என்னவா இருக்குது, கட்டளை பொருள் இருக்குதா. வா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல். மிக்க அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா மிகு. மிக்க அப்படிங்கிற வேர் சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா மிகு. நட்டு அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா நடு. நட்டு அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து கேட்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி, நடு. நிறுத்தாதீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கான வந்து பாத்தீங்கன்னா வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்து. நிறுத்தாதீர் அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்து. படைத்தோன் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் டில இருக்கக்கூடிய படை. சரிங்களா, படைத்தோன் அதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் படை. அதான் அதனுடைய வேர் சொல். தேடிய அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி, தேடு. தேடிய அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி, தேடு. ஆற்றீர் அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் சி தான், ஆற்று. ஆற்றீர் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆற்று. கல்லாமை அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய கல். கல்லாமை அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கல். ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதிலிருந்து கூட வேர் சொல் கேட்கிறாங்க. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இந்த குறள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சுவது, அஞ்சல், சரிங்களா, இந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய பொதுவான வேர் சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு. அச்சப்படுவது அஞ்சு. சரிங்களா, இந்த குறளுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு. கற்றவன் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா கல். சரிங்களா, கற்றவன் அதாவது படித்தவன். கல் அப்படின்னா படின்னு அர்த்தம். சரிங்களா, இது எப்படி இருக்குது, கட்டளை பொருள்ல வருதா. அப்ப நான் கற்றவன் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா கல். ஓடிய அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல். சரிங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓடு. சரிங்களா, கட்டளை. ஓடு, வேகமா ஓடு அப்படிங்கிற கட்டளை பொருள்ல வருதா. ஓடிய அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஓடு. ஆண்ட அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆள். சரிங்களா, ஆட்சி புரியறது ஆள். ஆண்ட அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பார்த்தா என்னங்க, ஆள். பல டைம் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டினும் கூட. சரிங்களா, ஓல்டு புக்ல இருக்கு. உலகம் என்ற தமிழ் சொல். சரிங்களா, அதனுடைய வேர் சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா உளவு. சரிங்களா, உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உலகம் என்ற தமிழ் சொல்லினுடைய வேர் சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா உளவு. நிறைய டைம் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டினும் கூட. சரிங்களா, பாத்துங்க. ஒரே இதுல 2 கொஸ்டின் கொடுத்துட்டு அதனுடைய வேர் சொல் கேட்கறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்தான் அப்படிங்கிற வார்த்தை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நடந்தான். வந்தான் வந்துட்டான், அப்பனா அதனுடைய கட்டளை பொருள் எப்படி இருக்கு, வா. கட்டளை இல்ல, சரி, இங்க வா அப்படின்னு கூப்பிடலாம். அதே நடந்தான், நடந்து போறான், நடந்து வரா, எதை வேணா வச்சுக்கலாம். நட, அது எப்படி இருக்குது, கட்டளை பொருள்ல வருதா. அப்பனா வந்தான் என்பதற்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா வா. நடந்தான் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா நட. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வார்த்தைகள் கொடுத்து அதனுடைய வேர் சொல்லும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின் தாங்க. கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர். சரிங்களா, கோனா அரசன், நம்ம அப்படி கூட வச்சுக்கலாம். கோவை, கோர்த்தல் இப்படிங்கிற பொருள் தரக்கூடியது வச்சுக்கலாம். இங்க கோ அப்படிங்கிற வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா கோர்த்தல், கோவை, கோப்பு. சரிங்களா, இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர் அமைஞ்சிருக்குது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிங்க. சரிங்களா, கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் எதுன்னு கேக்குறாங்க கோத்தல், கோவை,
கோப்பு. இந்த வார்த்தை வரக்கூடிய ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. கேட்டான் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. கேட்டான் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா கேள். சரிங்களா, கட்டளையா இதை கேள், சொல்லு, இதை செய் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இந்த இடத்துல கேட்டான் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா கேள். பாடினால் அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர் சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாடு. சரிங்களா, பாடினால் அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாடுதான் வந்து பாத்தீங்கன்னா பாடினான் அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர் சொல். வருவாள் என்பதற்கான வேர் சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வா. உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வருவாள் என்பதற்கான வேர் சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா வா. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வா, இங்க வா, கட்டளை பொருள் இருக்குதா. வருவாள், நடக்க போவது, நடந்து முடிஞ்சது, எப்படி வேணா இருக்கலாம். சரிங்களா, வினைமுற்று எதை வேணாலும் கொஸ்டினா வைக்கலாம். ஆனா நம்மளுக்கு எதை கேட்டாலும் அந்த சொல்லுடைய ஆரம்ப கால நிலை, அந்த சோர்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுதா. அப்பனா வருவாள் என்பதற்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா வா. பெற்றான் என்பதற்கான வேர் சொல் கேட்கிறாங்க. பெற்றான் என்பதற்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா பெரு. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிங்க. பெற்றான் என்பதற்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா பெரு. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி. 4 வார்த்தைகள் ஆப்ஷன் கொடுத்துட்டு இது ஒரு வித்தியாசமான கொஸ்டின். சரிங்களா, 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதுல கொடுத்துட்டு எது வேர் சொல் இல்ல அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, எச்சொல் வேர் சொல் அல்ல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்குது. அடி வேர் சொல் தான், இரு வேர் சொல் தான், அரி வேர் சொல் தான். இனிது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது, வேர் சொல் கிடையாது. வேர் சொல் எப்பவுமே கட்டளை பொருள் வரும். 2 எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் கூட வரலாம். ஆனா இந்த இடத்துல இந்த 4 கம்பேர் பண்ணும் போது சரிங்களா, இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா வேர் சொல் தான். எது வேர் சொல் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எது இல்லைங்க, இனிது அப்படிங்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா வேர் சொல் கிடையாது. இயல்பானது அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர் சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா இயல். இயல்பானது அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏங்க, இயல். பந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. பந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வா. பந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா வா. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பியில் இருக்கக்கூடியது. கல் அப்படிங்கிற வேர் சொல்லுக்கான இதை கேட்கிறாங்க. சரிங்களா, கல், கல்லுனா இது கற்றல். நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். கல் அப்படிங்கிறது கல்வி கற்கிறது. அப்புறம் இந்த இடத்துல கல் அப்படிங்கிற வேர் சொல்லுக்கான பதம் கேட்கிறாங்க கற்றல். கல் அப்படிங்கிற வேர் சொல்லுக்கான பதம் வந்து பாத்தீங்கன்னா கற்றல். இங்க வந்து பாத்தீங்கன்னா கற்பனை. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திங்க் பண்ற கெப்பாசிட்டி. கண்டான் பார்க்கிறது. சரிங்களா, கல்லை அது வந்து பாத்தீங்கன்னா வேற. அப்பனா கல் அப்படிங்கிற வேர் சொல்லுடைய பதம் எதுவா இருக்கு, கல்வி கற்கிறதா. அதான் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கற்றல். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏங்க. அடுத்த கொஸ்டினுங்க, மகிழ்வித்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. மகிழ்வித்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மகிழ். மகிழ்வித்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மகிழ். சென்றான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல்லுங்க. சென்றான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய செல். சரிங்களா, சென்றான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய செல். அதான் வந்து பாத்தீங்கன்னா சென்றான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல். அதே கீழே மறுபடியும் கொடுத்துருக்காங்க பாருங்க, சென்றனர். அதே வார்த்தை தான். சரிங்களா, சென்றனர் அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் டியில் இருக்கக்கூடிய செல். சரிங்களா, மேல சென்றான்னு பார்த்தா இங்க கீழே சென்றனர். அது வினைமுற்றா இருக்கலாம், பெயர் எச்சமா இருக்கலாம், எந்த ஒரு வார்த்தையா இருக்கலாம். வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பதம் இப்படித்தான் இருக்கு. பந்தனன் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. என்னது, பந்தனன் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வா. சரிங்களா, கட்டளை பொருள் வரக்கூடிய வா தான் வந்து பாத்தீங்கன்னா பந்தனன் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல். நாளம் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. ஆன்சர் சிங்க, நாள். சரிங்களா, நாளம் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது. நொந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. அடுத்தது சரிங்களா, நொந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நோ. சரிங்களா, நொந்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நோ.
அமர்ந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல். சரிங்களா, அமர்ந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் கேட்கிறாங்க. ஆன்சர் ஏ. சரிங்களா, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அமர். அமர்ந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அமர். தனிந்து அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல். சரிங்களா, தனிந்து அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தனி. சரிங்களா, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தனி. தனிந்து அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தனி. இகழ்ந்தனர் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய இகழ். இகழ்ந்தனர் அப்படிங்கிற சொல்லிற்கான வேர்ச்சொல் கேட்கிறாங்க. ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய இகழ். நடப்பால் இந்த சொல்லுடைய வேர்ச்சொல் கேட்கிறாங்க. நடப்பால் இந்த சொல்லினுடைய வேர்ச்சொல் கேட்கிறாங்க. அப்படின்னா என்னங்க, கட்டளை பொருள்ல வரக்கூடிய நட. சரிங்களா, நடப்பால் அப்படிங்கிற எது வேர்ச்சொல் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய நட. நடப்பால் அப்படிங்கிற சொல்லுடைய வேர்ச்சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நட. ஆப்ஷன் பிங்க. தருக அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர்ச்சொல். தருக அப்படிங்கிற சொல்லிற்கான வேர்ச்சொல் எதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய தா. தருக அப்படிங்கிற சொல்லிற்கான வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய தா. சரிங்களா, கொண்டிலன் அப்படிங்கிற சொல்லிற்கான வேர்ச்சொல். சரிங்களா, அடுத்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா என்னது, கொண்டிலன் அப்படிங்கிற வார்த்தைக்கான வேர்ச்சொல் கேட்கிறாங்க. கொண்ட, கொல், கொண்டனன், கொண்டு. சரிங்களா, இப்படி பல்வேறு இது இருக்குது. நம்ம இலக்கண குறிப்பில் நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். ஆ வந்தா பெயரெச்சம், ஆ வந்தா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா, ஈ ஊல வந்து பார்த்தா வினையெச்சம், அதே அழுத்தல்ல வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்திருப்போம். அது ஒவ்வொன்றும் இதுல வந்து பார்த்தா அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சது. கொண்ட அப்படின்னா ஆள முடியுது பெயரெச்சம், கொண்டு ஊல முடியுது வினையெச்சம், கொண்டனன். சரிங்களா, யாரால் செய்யப்பட்டதோ அது வினையாளரின் பெயர். அப்படியே இந்த மூணுமே கிடையாது. அப்பனா கட்டளை பொருள்ல வரக்கூடியது என்னங்க, பில இருக்கக்கூடிய கொல் மட்டும்தான். அப்பனா கொண்டிலன் அப்படிங்கிற சொல்லுக்கான என்னங்க வேர்ச்சொல் எதுன்னு கேட்டா கொல். மயங்கிய அப்படிங்கிற சொல்லிற்கான வேர்ச்சொல் கேட்கிறாங்க. மயங்கினால் முடிஞ்சே போச்சு. மயங்கிய ஆ வருது அப்படின்னா அங்கேயும் கிடையாது. அப்படின்னா சீல இருக்கக்கூடிய மயங்கு. சரிங்களா, மயங்கிய அப்படிங்கிற சொல்லிற்கான வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா மயங்கு. நிறுத்தல் அப்படிங்கிற சொல்லிற்கான வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நிறுத்து. நிறுத்தல் அப்படிங்கிற சொல்லிற்கான வேர்ச்சொல் வந்து கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நிறுத்து. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒரு வேர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடதற்கு அப்படிங்கிற வார்த்தைக்கான அந்த குறளுக்கான வேர்ச்சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய பற்று. சரிங்களா, பற்று அப்படிங்கிறத வந்து பார்த்தா இதற்கான ஒரு வேர்ச்சொல். இதோட வேர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்தா முடிஞ்சது. அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வேர்ச்சொல்ல கொடுத்துருவாங்க. அதுல இருந்து வினை முற்ற கண்டுபிடிக்கிறது, வினையாளரின் பெயர் கண்டுபிடிக்கிறது, தொழிற்பெயர் கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வர வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கு. ஈவினிங் டெய்லி 6 மணிக்கு கண்டிப்பா இலக்கண டாபிக்ல இருந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஜஸ்ட் ஒரு 20 days இது ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கோங்க. குரூப் 2 மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின் இருக்க போகுது. குரூப் 2 மெயின்ஸ்ல 60 கொஸ்டின், 60க்கு 60மே போடுறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட். இது குரூப் 2 மெயின்ஸுக்கு உண்டான பசங்களுக்காக மட்டுமே நான் தனியா இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 20 daysல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே இதுல கவர் பண்ணி கொடுத்துருவேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா ஒரே ஒரு லைக். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாவும் இருக்கு.